தன்னால் ஏன் பீரியட்ஸே வரமாட்டேங்குது, டேப்லெட் போட்டால் தான் ஏன் பீரியட் வருது அப்படிங்கிறதுக்காக டேப்லெட்டே போடாமல் 4 மாதம் 5 மாதம் பீரியடே இல்லாமல் வந்து வருவாங்க. அந்த மாதிரி செய்கிறது வந்து அந்த கர்ப்பப்பையை வந்து இந்த உள்வரை ஜவ்வு வந்து பாதிக்கும். பிற்காலத்தில் கேன்சர் ஆர் கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கர்ப்பப்பையில் வரத்துக்கு மேஜர் ரீசன்ஸ் கரெக்டான பருவத்தில் பீரியட் கரெக்டாக அந்த 25லேருந்து 35 நாட்களுக்குள்ள இயற்கையாகவோ இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவோ வந்து வரவழைச்சிக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சால் மாத்திரம்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும். பாலிசிஸ்டிக் ஓவரீஸில் வந்துட்டு மெயினாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வெறுமனே வந்துட்டு அந்த பீரியடோட போக போகிறது இல்லை. இது அன்கண்ட்ரோல்டாக இருந்தது. நிறைய பேர் ஒரு 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படியே சரியாக போச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ அதோடு வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து நிற்கக்கூடாது. நான் ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்துட்டு 3 விஷயங்கள். ஒன்று உணவு கட்டுப்பாடு, இன்னொன்று உடற்பயிற்சி, 3வது சிறு மருந்துகள். நிறைய பேருக்கு இந்த உணவு கட்டுப்பாடும் அந்த உடற்பயிற்சியும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மருந்துகள் தேவையே படுறதில்லை. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் போகிறவங்களுக்கு தான் வந்துட்டு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, சர்க்கரை வியாதி வர்றது, இல்லை டிஸ்லைபிடிமியான்னு கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகிறது, இல்லை ஹைப்பர் டென்ஷன், கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு லைஃப் லாங் பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்க.